ஹாய், இன்றைக்கி எங்கள் வீட்டில் புளிக்குழம்பு. அதுக்கு பிறகு வடைக்கும் கொஞ்சம் ஆட்டினேன். அதுக்கப்புறம் தோசை மாவுக்கும் ஆட்டினேன். இது முறுக்கு மாவு. முறுக்கு செய்யலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி எங்கள் ஊரில் கோயில் கொடையா, அதனால் நல்லா முறுக்கு செஞ்சால் நல்லாயிருக்குமேன்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் மாவு, உப்பு, சீரகம், எள், எண்ணெய், தண்ணி எல்லாம் விட்டு நல்லா பிசைஞ்சு முறுக்கு சுட்டு எடுத்தேன். நல்லா முறுமுறுன்னு வந்துச்சு. எல்லோரும் 1க்கு 2 சாப்பிடவே செஞ்சாங்க. நாளைக்கு தான் கோயில் கூட, இன்றைக்கி முறுக்கு சுட்டால் நாளைக்கு சாப்பிட்லாம் எல்லோரும் அப்படின்னு சொல்லி செஞ்சு வச்சுருக்கேன் நான். அதே நேரம் கோயில் கொடைக்கு இனி உங்களுக்காக நிறைய ப்ரிப்ரேஷன் பண்ணிடுவோம், அதையும் காமிக்கிறேன். வ்ளாக் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன், முடிஞ்ச அளவுக்கு பண்ணுறேன். பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்பும் பண்ணுங்கள். அதே நேரம் இது பிசைஞ்சு முடித்ததுக்கப்புறமும் மேலே லைட்டாக எண்ணெய் ஊற்றி அதை தொட்டு அப்படியே வச்சுக்கிடணும். வச்சுட்டு தான் அடுத்து நம்ம போட போட முறுக்கு வந்து நல்லா மொறுமொறுன்னும் வரும். அதே நேரம் சீக்கிரம் மாவு வந்து காயாமல் இருக்கும். இப்போது நல்லா எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துருக்கோம். பாருங்கள், நல்லா மொறுமொறுன்னு வந்திருக்கும். எல்லாருமே 1க்கு 2 வாங்கி சாப்பிட்டாங்க. எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன்னா ரொம்ப நாள் கழித்து நான் இந்த முறுக்கு போடுறேன். அதுக்கப்புறம் மதியம் வந்து மில்க் ஷேக் போடலான்னு சொல்லிவிட்டு ஓரியோ மில்க் ஷேக் நாங்கள் பண்ணோம். அந்த வெயிலுக்கு கொஞ்சம் கூலிங்காக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பண்ணலான்ட்டு பண்ணோம். ஆனால் இதான் ஃபஸ்ட் டைம் நாங்கள் ட்ரை பண்ணுறோம். என்னமோ அழகாக நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக வந்துருந்துச்சு. எல்லாருமே ஒரு கிளாஸ்க்கு இன்னொரு கிளாஸ் வாங்கி வேறு குடித்தாங்க. என் பையன்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குதுன்னு சொல்லி எனக்கே பரவாயில்ல, நம்ம கூட நல்லா செய்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்துச்சு. என்ன இருந்தாலும் அவன் பாராட்டும் போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. மேலே டாப்பிக்லாம் போட்டேன், நாட்டு சர்க்கரை, சுகரு, அதுக்கப்புறம் மேலே மறுபடியும் சாக்லேட் சிரப்பு எல்லாம் ஊற்றி நாங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்ததுல ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இன்றைக்கி வியாழக்கிழமை சாய்பாபாவுக்கு சாமி கும்பிடுவேன்னு சொல்லிவிட்டு மொத்தமாகவே நான் சாமி கும்பிட்டேன். ஏன்னா ரொம்ப நாளாக சாமியே கும்பிடல, வீட்டிலே இல்லை, நான் ஊருக்கு போயிருந்தேன். அதனால்